திரு ஜுபேர்கிட்ட விஜய் பிஜேபியை எதிர்க்கிறாரு அப்படின்றது இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்லேருந்து நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டார் கமேஷ். அதுதான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு டிராமான்னு சொல்லுவேன் நான் ஓப்பனா. யார் யார்? பாஜகவும் தாவேகாவும் செய்யக்கூடிய ஒரு டிராமா. என்ன நடக்குதுன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. இது இடையில 500 கோடி வச்சு ரெண்டு பேர் விளையாடட்டும். அரசியல் ப்ரொடியூசர் இருக்காங்க சார். அரசியல் 500 கோடில மேட்டர் கிடையாது. அரசியல் 500 கோடில மேட்டர் கிடையாது. நான் சொல்றேன் இதுக்கு என்ன நடக்குன்னு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு அது ட்ரோல் ஆகப்பட்டது. அப்படியே சேம் டிட்டோவா அந்த பவந்த் கேசரி படத்தை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற சமூக வலைதளங்களில் நீங்க பார்த்தா தெரியும், பயங்கர ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு காரணம், படம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட். அப்போ தியேட்டருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 3 ஷோ தான் போட முடியும். இப்போ அந்த பக்கமும் பிரச்சனை. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, தியேட்டர் கிடைக்கிறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு. என்னன்னா, இந்த பெர்சன்டேஜ் சிக்கல் இருக்கு, 80-20ங்கிற சிக்கல் இருக்கு. இத்தனை சிக்கல் இருக்கு. ஆனா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு படம் வருது. இதை எப்படி நம்ம இதை டிராப் பண்றதுன்னு ஒரு சிக்கல். ரெண்டாவது, ரொம்ப நாளாவே விஜய் பாஜகவோட பி டீம், தாவேக்காவே பாஜக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போயிட்டு இருக்கு. அதை கேள்வியா வச்சுட்டு இருக்கோம். நம்மளை போன்றவர்கள் தொடர்ந்து உறுதியா இப்போ வரை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை ஒரே கல்ல ரெண்டு வாங்கிற மாதிரி பாஜகவுக்கு எதிரானவர் விஜய், பாஜக விஜய் முடக்குகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது, இந்த படத்துடைய தேதியும் தள்ளி வைத்திடலாம். இந்த ரெண்டையும் அவங்க பிளான் பண்ணி தனியா சோலோவா 1300 தியேட்டர் தமிழ்நாட்டில் இருக்குன்னா 1300 தியேட்டரையும் போடணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய திட்டம். இந்த படத்துக்கு சென்சாரில் முடக்கக்கூடிய அளவுக்கு அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு ஆக்ஷன் படம் தான். முதல்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, சண்டை காட்சிகள் அதிகமா இருக்கு, அதுல சில கட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கட் பண்ணி கொடுக்க போராடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த படம் முடிஞ்சே கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. அவங்க அப்ளை பண்றதா சென்சார் அப்ளை பண்ணலாம். யூஎஸ்ல படத்து சென்சார் ஆயிடுச்சு, இங்கிலாந்துல படம் சென்சார் ஆயிடுச்சு. 8ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான தேதியில் அறிவிச்சு இப்போ நம்ம ஃபிளாஷ் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலாந்துல தேதி படத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க ரிலீஸ் ஆகி அங்க இருந்து படம் இங்க லீக் ஆயிடுச்சுன்னா இங்க படத்தை ஓட்ட முடியாது. அப்ப ஒரு திட்டமிட்டு நடத்தக்கூடிய நாடகம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, திரு காமேஷ், பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்துற நாடகம்ன்றார். அதுதான் அடுத்தது. அது சுபேர் சார் நல்ல ஸ்கிரீன் பிளே எழுதுனான்னு வச்சீங்களேன், மிகப்பெரிய ஒரு டைரக்டராகவும் ஒரு கதாசிரியாவும் வருவார் நான் நம்புறேன். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஓபன் பண்றேன். படத்தை டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சென்சார் போர்டு பார்த்திருக்காங்க. 22ஆம் தேதி அன்னைக்கு கட்டும் கரெக்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு படக்குழு, அதாவது ஜனநாயகத்தோட படக்குழு டைரக்டர் சேஞ்சஸோட கொண்டு போய் அப்ளை பண்ணிட்டார், திருப்பி ரீசமிஷன் கொடுத்துட்டாரு. 25 கிறிஸ்துமஸ் ஹாலிடே, 26 சர்டிபிகேட் கேட்டதுக்கு இஷ்யூ பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமாக கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரைக்கும் இதோ வரும் அதோ வரும் சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம 5ஆம் தேதிக்கு அப்புறமாக ரிவைஸ் கமிட்டிக்கு திருப்பி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க 5ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 2 நாள் முந்தானத்திக்கு. சோ இப்ப 6ஆம் தேதி இன்று கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப 19ஆம் தேதி கொடுத்து 22ஆம் தேதி அன்னைக்கு கட்டு சொல்லி அதை 24 சேஞ்ச் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமாக எதனால அந்த 24ஆம் தேதியில 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 10 நாள் கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க. அன்னைக்கே அதை சொல்லி அன்னைக்கே கிளியர் பண்ண வேண்டியதானே. 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் கண்டிப்பாக அந்த 10 நாள்ல நீங்க வழக்கு தொடுத்திருந்தா இந்நேரம் அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கும்ல சார். நீங்களும் தாமதம் பண்ணீங்கன்றாங்களே. அதுதான் சொல்றாங்க. வெளியில விசாரிச்ச திரையுலகத்துல விசாரிச்சாதுன்னு சொல்லியிருந்தா போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு யூஎஸ் சர்டிபிகேட்னு கிளியர் பண்ணி நீங்க கேட்ட கட்ட சொல்லி பண்ணி நீங்க கொடுத்துருவோம், நீங்க இந்த கட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுப்போன்ற போது ஆப்வியஸ்லி என்ன தோணும், எஸ் கரெக்ட் அப்படின்ட்டு போவோம். இதோ வந்துரும், இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துரும், நாளைக்கு கொடுத்துரும் இப்படின்னு இழுக்கடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல ரீ ரெக்கமெண்டேஷன் போடுறீங்க, ரிவைஸ் கமிட்டி போட்டீங்க அப்படின்னா, ரிவைஸ் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா இது என்ன எப்படின்னு பார்க்க முடியும்? அழுத்தமா தானே பார்க்க முடியும். நீங்க என்னைக்கு கொடுத்துருக்கணும்? நீங்க படத்தை பார்த்துட்டு அன்னைக்கே கட் கொடுத்துட்டீங்க. அந்த கட்டுக்கு சேஞ்சஸ் பண்ணி ரீசமிஷன் கொடுத்துட்டாங்க. ரீசமிஷன் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புறீங்க? அப்ப நீங்க முதல்ல ஒழுங்கா பார்க்கலையா? சரி, அப்படியே 24ஆம் தேதி சேஞ்சஸ் பண்ணி அமிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க அன்னைக்கே ரிவைஸ் கமிட்டிக்கு அமிச்சிருந்தீங்கன்னா திருப்பி என்ன சேஞ்சஸ் அதை பண்ணி கொடுத்துருப்பாங்களே. இந்த நடைமுறை ஒரே நாள்ல நடக்குதுன்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரே நாள் எப்படி சார் எல்லாமே நடக்கும்? இவர் கேட்கறது எல்லாமே ஒரே நாள்ல நடந்ததுன்னா ஒரு அரசு துறை இது ஒரு ஃபார்மல் ஒரு புரோட்டோகால் இருக்கு கவர்மெண்ட்ல. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு நாம்ஸ் இருக்கு. கோர்ட்ல சொன்னது நார்மலா 7 நாள்ல நடக்குது ப்ரொசீஜர்ன்றாங்க. பராசக்தின்ற ஒரு படத்துக்கு எப்ப சார் கொடுத்து எப்ப சார் வாங்குனாங்க? பராசக்திக்கு இன்னும் சர்டிபிகேட்டே ஆபீஷியலா இஷ்யூ பண்ணல, தெரியுங்களா உங்களுக்கு? இன்னும் அபிஷியலா அதுக்கே இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கல. இது வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் சர்டிபிகேட் அனௌன்ஸ் பண்ணல, அதுவும் பெண்டிங்ல தான் இருக்கு. சரி, நீங்க அத வெச்சுப்போம். இப்போ நாம அத பேசணும்னா அது வேற மாதிரி டாபிக் மாறும். இல்லங்க, எல்லாத்துக்கும் நீங்க சொல்றது என்னன்னா எல்லாமே ஒரே நாள்ல முடியணும்னு எதிர்பார்க்கறீங்க. இல்ல அவங்க கேக்குறது சார் பெரிய நடிகர் அப்படின்றதால ஒரே நாள்ல எங்களுக்கு சரியா காட்டுங்க. விஜய் கடைசி படம்ங்கறதுனால எல்லாமே அன்னைக்கே பண்ணிடுமா? கமிட்டி காமிச்சீங்கன்னா கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க வெயிட் பண்ணிட்டு எதுக்கு ரிவைஸ் கமிட்டி அனுப்புறீங்க? படம் முடிச்சிட்டீங்களா சார்?
3 மாசம் முன்னாடியே படம் முடிச்சிட்டீங்களே, ஏன் டிசம்பர் முதல் வாரமே போயிருக்க வேண்டியதானே? உங்க ஆளுக்கு உங்க தலைவருக்கு வந்து பிரச்சனை வரும் தெரியும், உங்க தலைவர் அவர்களுக்கு பல படத்துல பிரச்சனை வந்திருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு, நீங்க லேட்டா போனீங்க. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ்க்கு டிசம்பர் 19ஆம் தேதி போயிருக்கோம். ஒரு மாசம் கிட்டத்தட்ட போயாச்சு. முன்னாடி 20 நாள் தான், 1 மாசம் கிடையாது. அது இடையில கிறிஸ்மஸ் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு? அதாவது கேள்வி கிடையாது. நீங்க இப்ப இதுக்கு 3 மாசம் முன்னாடியே படம் முடிச்சிட்டோம்ன்ற வரைக்கும் நீங்க சொல்றீங்க. கொஞ்ச நாள் என்ன சொன்னீங்க, இந்த கரூர் இன்சிடென்ட் எல்லாம் ஃபுல்லா ஷூட் பண்ணி எடுத்துட்டாங்க, 60 ட்ரோன் கேமரா மொத்தமா எடுத்து வச்சிருக்காங்க, அதுக்குதான் இது பண்ணாங்கன்னு ஒரு கதை கட்டினீங்க. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்து அப்படியே மாத்தி பேசுறீங்க. நன்றி. படம் எடுக்கலன்றத ஒத்துக்கிறீங்களா? தேங்க்யூ. இப்ப விஷயத்துக்கு வரேன் சார். 24ஆம் தேதி சேஞ்சஸ் கொடுத்தீங்களா சார்? அப்ப 22ஆம் தேதியே நீங்க இந்த படத்துக்கு சேஞ்சஸ் பத்தாது, இதை வந்து இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கமிட்டி, ரிவைசிங் கமிட்டிக்கு போடுறோம்னு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதானே சார்? அப்பவே நீங்க கரெக்டா கொடுத்துட்டு கரெக்டா சேஞ்சஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நீங்க சொன்னதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு கொடுக்கறதா எங்களோட கேள்வி. அப்ப 24 பாத்துட்டீங்கன்னா 25, 26ல கொடுத்துருக்கலாமே. ஏன் அவர் கேக்குறது நாகராஜ், 24ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க கட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப இருந்து இந்த 10 நாள் என்ன நடந்துச்சு? 5ஆம் தேதி எங்களுக்கு மெயில் வருது, நீங்க சென்சார் போர்டு சொல்லுது, அவங்க ஏத்துக்கிறாங்க. 10 நாள் என்ன நடந்தது சார்? ஜெனரலா எல்லாரும் 25ஆம் தேதியிலிருந்து ஜெனரலா இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் த இயர் எப்பவுமே வந்து ஹாலிடே வீக். இது எந்த படத்துக்கும் இல்லை, எல்லா படத்துக்கும் அப்படிதான். ரைட். அவங்க என்னதான் 26ஆம் தேதி 27ஆம் தேதியோ 26ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருந்தாலும் அவங்க 2ஆம் தேதி தான் பார்த்துருப்பாங்க. 5ஆம் தேதிக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா நடுவில் ஹாலிடே வீக் வந்தது தான் ப்ராப்ளம், வேற எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது இதுல. ரைட். எல்லாருக்கும் ஹாலிடே வீக் வரும்போது கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் விஜய் படத்துக்கு மட்டும் சென்சார் போர்டு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். ஆடியோ லான்ச் நோக்கி போயிட்டாங்க சார். அவங்க மலேசியால ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா நடத்தணும், இதை மறந்துருப்பாங்க. இந்த ஏரியாவை விட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. நடைமுறை சிக்கல்னு நான் ஆரம்பத்தே ஒன்று சொன்னேன். ஒரு படம் சென்சார் வருது, நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச பிறகு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது? இண்டஸ்ட்ரியில் பல காலமாக பல தியேட்டர்காரர்களே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே படம் உங்களுக்கு வந்து நீதிமன்ற தடையால போன மாசம் ஒரு தெலுங்கு படம் பாலகிருஷ்ணா அகண்டா 2, அப்புறம் கார்த்தியோட வா வாத்தியார் ஒரு வாரம் தள்ளி போச்சு. எல்லாருமே இண்டஸ்ட்ரியில தியேட்டர் ஓனர்ஸ் ஃபைனான்சியல் பிரச்சனை இல்ல சார், அதுதான் சார். எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நிமிஷம் முடிக்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணனும்னு சொல்ல வராங்க. நீங்க சென்சார்லாம் நீங்க நாங்க டேட்டை வெச்சிட்டோம், நீங்க கொடுங்க, டேட்டை வெச்சிட்டோம் கொடுங்கங்கிறது நீங்க ஒரு அரசு துறையில போய் நீங்க சார் கழுத்தை பிடிப்பாங்க. நமக்கு வேலை நடக்கிற நேரத்துல கழுத்தை பிடிச்சு நீங்க ஒரு டேட் சென்சார் இயல்பா நடக்க வேண்டிய ஒண்ணு சார். ஒரு வாரம் நடந்துருக்கு இல்ல இது வாவாத்தியாரே படத்துக்கு அந்த ப்ரொடியூசர் கட்ட வேண்டிய 21 கோடி ரூபாய் பணத்துக்கான நார்மல் ப்ரொசீஜர். சார் 10 நாள் ஆயிருக்கு சார், அது 5 நாள் லீவ் இருக்குல உங்களுக்கு சார். ஒரு நிமிஷம் சார், எப்ப 34 போன வாரம் வந்தது சார். இந்த ஒரு படம் மட்டும் தான் சென்சார் பாப்பாங்க, இந்த ஒன்னு தவிர உங்களுக்கு வேற எந்த படத்துக்குமே வேலை இல்லையா? அப்போ இந்த ஒரு படம் மட்டும் தான் சென்சார் வந்து ஹேண்டில் பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரு படம் எங்களுக்கு நீங்க முடிச்சு கொடுத்துருங்க. பராசக்தி இருக்கு, ஜனவரி மாசம் அடுத்து வரக்கூடிய படங்கள் எதுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் சார் எல்லாமே ஆன்லைன்ல என்ட்ரி இருக்கு, எல்லாமே ஆன்லைன்ல என்ட்ரி இருக்கு சார். எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கு, எல்லாத்துக்கும் தணிக்கை வாரியத்துல நடைமுறை இருக்கு, எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்க நீதிமன்றத்துல ஒரு 50 படம் இருக்குமா, 50 படத்துல ஏதாவது ஒரு படத்துல சிக்கலை காட்டுங்க. ஏன் ஜனநாயகனுக்கு மட்டும் சிக்கல் சார்? எல்லா படத்துலயே உங்களுக்கு இந்த ஒரு சிக்கல் இந்த எல்லா ஒரு 4 வேணா ஒரு சார், எல்லா சென்சார் போர்டு வந்து எல்லா படம் சொல்லிட்டு இருக்காங்க கார்கே. ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க தணிக்கை பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க, தணிக்கை பண்ணதுக்கு நீங்க ஒரு டேட் செட் பண்ணிட்டு காமேஷ் தணிக்கை சான்று கிடைக்கல, எப்படி நீங்க வந்து டிக்கெட் ஓபன் பண்ணீங்க? எப்படி டிக்கெட் புக்கிங் நடந்தது? அப்ப என்ன தைரியம்? எங்க சார் நடந்திருக்கு? கோயம்புத்தூர்ல டிக்கெட் பிராட்வேல ஓபன் சென்னையில நடந்திருக்கு, சென்னையில நடந்திருக்கு, கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு, நிக்குது. ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல நடந்திருக்கு, கொச்சின்ல நடந்திருக்கு. நான் டிக்கெட் ரேட் முதல்ல சொல்லட்டுமா? எவ்வளவு டிக்கெட் ரேட் முதல்ல சொல்லுங்க, நான் சொல்லிறேன். இப்போ டிக்கெட் நீங்க சொல்றீங்க இல்லையா, இது யுஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் தான் இஷ்யூ பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியர்டு. அதனால தான் ஒரு கொடுக்கப்பட்டதே பேசிட்டு இருக்காங்க. அந்த அஷ்யூரன்ஸ் கொடுத்ததால ஓபன் சார் அஷ்யூரன்ஸ் எங்க சார்? அஷ்யூரன்ஸ் வந்து ரிட்டர்ன்ல இருந்தா மட்டும் தான் சார் அஷ்யூரன்ஸ். ரிட்டர்ன்ல ஏதாவது கொடுத்திருக்காங்களா? ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டாவோ இல்லனா வந்து ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமாகவோ எதுவும் கிடையாது. இது ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம், ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் தான். அதுல ரெண்டாவது இவங்க சேஞ்சஸ் சொல்லி பார்த்துட்டு
22ஆம் தேதி பார்த்துட்டு இந்த படத்துக்கு எங்களால சான்றிதழ் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக இது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு இதெல்லாம் மாத்தணும் சொல்லியிருந்தா நியாயம் இருக்கு. நீங்க வந்து சேஞ்சஸ் சொல்லிட்டீங்க, கிட்டத்தட்ட 14 கட்ஸ்ன்னு சொல்லி வந்துச்சு. அந்த 14 கட்டை சேஞ்சஸ் பண்ணி 24 சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணோடனே அதை ஒன்ஸ் ஃபார் ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துட்டு ஓகே நாங்க சொன்ன கட்டெல்லாம் பண்ணிட்டீங்க, சூப்பர், இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க, இதுதான் ப்ரொசீஜர். இப்படிதான் நடக்கும் இங்க ஒரு இதுல. பதிவு ஆனா பண்ண இப்ப இவங்க சொல்றத பார்த்தா இந்த மாதிரியான இது வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்கும், இத பண்ண மாட்டாங்க, இத பண்ண சார். படம் ஆரம்பிக்கும் போதே இங்க இல்ல சார், ஹாலிவுட்லயே சார், அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ்னு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் சார் படமே பண்ணுவாங்க. அவ்வளவு இதுவா இருக்கிறவங்க இன்னி வரைக்கும் இது வரைக்கும் ஏன் சரி, அப்படி பார்த்தா நீங்க தீபாவளிக்கு தானே வர்றது? இல்ல நேத்திக்கு ஹாலிவுட் சட்டத்திட்டமோ சார், முதல்ல ஹாலிவுட் படங்கள் தீபாவளிக்கு சட்டத்திட்டமோ தானே நம்ம சட்டத்திட்டமோ அப்படியே ஒண்ணா பொங்கலுக்கு போ. மாறுறீங்க. பொங்கல் வெளியிட்டு ஆமா, correct. தீபாவளி தானே முதல்ல வரேன் நாங்க. படம் முடிஞ்சே 3 மாசத்துக்கு மேலே ஆகுது. 3-4 மாசம் ஆகுது. 3-4 மாசம் சார், ஆகுது. ஒரு சார், ஒண்ணு சார், அப்புறம் சார் ஒரு நிமிஷம், அப்ப இப்படி கேட்கலாம்ல, பராசக்தி வெளியாகிற தேதியில் தான் ஜனநாயகன் வெளியாகணும் நீங்க திட்டமிட்டீங்களான்னு கேட்கலாம்ல. நேற்று இருங்க நேற்று இது இப்போ நேற்று இந்த படம், அதாவது ரஜினி சாரோட படம் அனௌன்ஸ் ஆயிருக்கு கமல் சார் ப்ரொடக்ஷன்ல. அந்த படம் பொங்கல் வெளியீடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சர்டிபிகேட்டே வாங்க நீங்க எப்படி சார் பொங்கல் வெளியீடுன்னு போடுவீங்கன்னு கேட்கலாமா? இதே பராசக்தி ரிலீஸ் இல்ல, அதேதான் நான் ரிலீஸ் ஆகும் போதே படம் பண்ணும் போதே பொங்கல் வெளியீடுன்னு போட்டு தான் பண்ணது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. Okay, அது வந்து கேப், அவங்க கேப், procedure, அவங்க business பண்றாங்க. அது ஏத்த மாதிரி பல நீங்க plans முதல்ல பண்ணுவாங்க. பேசும்போது கேட்டீங்க அப்படிதான் மீதி போகும். படத்துக்கு ஓகே. சிம்பிள். நீங்க ரெக்கமெண்டேஷன் ரிவைஸ் கமிட்டில போட்டு இந்த படம் வெளிவரத்துக்கு பல இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க ஏன் வந்து வெறும் சேஞ்சஸ் மட்டும் சொல்லிட்டு யூஎஸ் சர்டிபிகேட்டுக்கு இது பண்ணி கொடுத்தீங்க? அதுதான் எங்களோட கேள்விங்க. ஓகே வெற்றி சார், நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கும் சொன்னா பராசக்தி படத்துக்கு தணிக்கையில பிரச்சனை வந்து இதே மாதிரி அந்த படத்துக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி அந்த படத்துக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்ததா தகவல் இருக்கு. தணிக்கை வாரியத்தோட அங்க பார்த்து அவங்க அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை கிளியரன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு இருக்கு. இதே ஜனவரி 9ஆம் தேதியின் கடைசி நிமிஷத்துல தான் அவங்களும் கொண்டு வந்தாங்க. அவங்க போய் இது எல்லாத்தையும் ப்ரொசீஜரா பராசக்தி கிடைக்குது. சார், ஃபார்மாலிட்டி அவங்க போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத கரெக்டாக பர்பஸ் சப்மிட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நீங்கள் போய் அவங்ககிட்ட விளக்கங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன பேப்பர் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு அந்த படத்துக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்கிறத இன்னை வரைக்கும் இவங்க சொல்கிற அதே மாதிரி இன்னும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பராசக்திக்கு இன்னும் சர்டிஃபிகேட் இஷ்யூடுங்கிறது இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க. ஸ்டோரி இஷ்யூ அவங்க அதுக்கு இதை விட இப்போ அதாவது இவங்க சொல்கிற ஜனநாயகனை விட ஒரு கான்ட்ராவர்சியான இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கான்ட்ராவர்சியான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய ஒரு இந்தி திணிப்பு பற்றின ஒரு கதை அதுக்கே அவங்க போய் என்னென்ன வசனங்கள் இப்போது நீங்கள் இந்த 2 ட்ரெய்லருமே பாருங்கள். நியாயமாக பார்த்தா நீங்கள் வந்து பராசக்தியில் இருக்கிற ட்ரெய்லருக்கு நீங்கள் எத்தனை கட்டு கொடுத்துருப்பாங்களோ கொடுக்காம இதெல்லாம் வந்திருக்கு. டெல்லிங்கிற வார்த்தையை முதல் கொண்டு அதில் அரசியல் அவ்வளோ அரசியல் அந்த இந்தியாவா அதில் அரசியல் பேசப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு உண்டான அந்த முறைப்படி என்ன பண்ணணுமோ அதுதான் சார் சொல்றேன். நடைமுறை சிக்கல் எல்லாமே வந்து இப்போ இவங்க வந்து கர்நாடகால இருக்கிற ஒரு கம்பெனி நம்ம சார் அவங்க எல்லாமே அவங்க போய் பேச விடுங்க சார். அது பெங்களூர்ல இருக்கிற ஒரு நிறுவனம் இங்க அவங்களுக்கு உண்டான ஒவ்வொரு கம்பெனி படம் பண்ணும்போது சார் ஒருத்தர் பேச விடுங்க. ஒரு பெங்களூர்ல இருக்கிற நிறுவனம், பெங்களூர்ல இருக்கிற ஒரு பொதுவாகவே சினிமாவில் என்னன்னா சார் கார்பரேட் கம்பெனி வருது, அதர் ஸ்டேட்ல இருந்து ஒரு கம்பெனி வருதுன்னா இங்க இருக்கிற அவங்க அதுக்கு பர்ஃபெக்டான இங்க இருக்கிற ஆட்களை வந்து அதிகமாக நியமிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க யாராவது எல்லா முறையும் சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துறை, மிகப்பெரிய முதலீடு. இதுக்குன்னு உண்டான ஒரு ஃபார்மாலிட்டி சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுலேருந்து சென்சாருக்கு வந்து என்ன பேப்பர்ஸ் கொடுக்கணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், எல்லா டீட்டெயில் தரோவாக எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மும்பையில் இருக்கிற கம்பெனிகள் அதை மாதிரி நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறது அவங்கெல்லாம் பண்ணும்போது இங்கே சில அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இங்கே இருக்குது. பராசக்திங்கிறது அவங்களுக்கு இந்த படம் அந்த இயக்குனர் இது சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் எல்லாமே அதெல்லாம் என்னென்ன அப்ரோச் பண்ணுமோ கரெக்டாக போயிட்டு அவங்க அந்த ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. இது நீங்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்க, இன்னைக்கு நீங்கள் முடிவெடுத்து கோர்ட்டுக்கு போகிறீங்களே உங்களுக்கு அப்போ இவங்களுக்கு முதலே தெரியும்ல, அப்போ போனாலுமே இவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே? ஏன் போல அப்போ போன இவங்களுக்கு அது மாதிரி இவங்களுக்கு யூகம் இவங்களுக்கு வருது இல்லை, அப்போ இன்னைக்கு நாங்கள் முந்தா நேற்று போன அன்னைக்கு போக வேண்டியது தானே? அப்போ